எத்தா என்னத்தா பஜனைக்கு போனவன் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வராம இருக்கான்? மாமா எனக்கு என்னமோ அவன் மொழியே சரியில்லை மாமா. எப்ப வருவான் என்னன்னே தெரியல. சரி நீங்க போய் தூங்குங்க. வந்தானா நான் கதவு திறந்து விட்டுக்கிறேன், நீங்க கொடுங்க. வணக்கம்மா. டெய்லர் என்ன என்ன இந்த நேரத்துல நீங்க? பிரசிடண்ட பார்க்க வந்தேன். அவர் வீட்டில் இருக்காருல்ல? அவன் வெளியே போயிருக்கானே, என்ன விஷயம்? நாடகத்துக்கு கிளம்பிட்டாரா? லேட் பண்ணிட்டேனே. என்னது நாடகமா? ஆமா, இந்த நேரத்துல நீங்க எதுக்கு என் மகனை பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? நம்ம பிரசிடண்ட் ஒரு நாடகத்தில் நடிக்க போறாரு. எது அப்படின்னு யார் சொன்னாங்க? பிரசிடண்ட் தான் சொன்னாரு. அதுவும் சர்தார்ஜி சிங்கு வேஷம். ஓ, அந்த மாறு வேஷ துணியை ஒரு மஞ்சள் கலர் பையிலியா கொடுத்து அனுப்புனீங்க? அதேதான் டாக்டர் அம்மா. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? பிரசிடண்ட்டுக்கு மாறு வேஷம் போட்டு விட்ட பிறகு கூட அடையாளம் தெரியுதுன்னு சொன்னாரு. ஓ, போட்டெல்லாம் பார்த்தாச்சா? நான் தான் பொருத்தமா இருக்குன்னு சொன்னேனே. சரி, அடையாளம் தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு? அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு மறு தயார் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதை கொடுக்க தான் வந்தேன். மருவா? நாடகத்துக்கு லேட் ஆகிற போதுன்னு அடிச்சு பிடிச்சி வந்தேன். நீங்க பிரசிடண்ட் கிட்ட தந்துடுறீங்களா? இல்ல, அவன் ஏற்கனவே நாடகத்துக்கு போயிட்டான். அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு நீங்களே கொடுத்துட்டு கிளம்புங்க. ஐயோ, கடை அடைக்கிற நேரம் டாக்டர் அம்மா. இப்ப போய் பிரசிடண்ட் நான் எங்கன்னு போய் தேடுறது? நான் போய் பாத்துக்கிறேன். சரி டாக்டர் அம்மா, அப்ப நான் வரேன். ஐயா நான் வரேங்க. வாங்க வாங்க. பரணி, இந்த ஆள் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை குடிச்சிருப்பாரோ? உனக்கு இன்னுமா புரியல? சண்முகம் என்ன கலர் பேக்க கொண்டு போனான்? அதே மஞ்சள் கலர் பேக் தான். அப்போ அண்ணன் மார்வேஷம் போட்டு போயிருக்கா? அது மட்டும் இல்லடி, மார்வேஷம் போட்டு ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறான்னு நினைக்கிறேன். என்னத்தா சொல்லுத? மாமா, அவன் பஜனைக்கெல்லாம் போல மாமா. இப்படி வேஷம் மாத்தி போட்டு வேற ஏதோ ஒரு வேலை பார்க்க போறான்னு நினைக்கிறேன். வேற என்னட்டி வேலை பார்க்கும்? ஏய், வீராவோட ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்னைக்கு கேஸ் ஃபைல காட்டுறேன்னு சொன்னாரு? அதெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறதா சொன்னாருன்னு வீரா சொன்னான். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொன்னாரு? என் முன்னாடிதான் வீரா அண்ணன் கிட்ட கேட்டுச்சு. அவதான் 2 வாரத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் ஆகும்னு சொன்னான். அப்போ அங்கதான் போயிருப்பான். கன்ஃபார்மா உங்க பையன் வீரா ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பான் மாமா. ஸ்டேஷனுக்கா? என்னத்தா இவன் அடங்கவே மாட்டானா? அதுவும் மார்வேஷம் போட்டுட்டு அங்க போயிருக்கான். அவங்க திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறான் மாமா. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எட்டி பிடிப்பட்ட பெரிய பிரச்சனை ஆயிடுமேட்டி. ஐயோ, என்னத்தா இது? புள்ளையா இவன்? எது சொன்னாலும் ஏட்டுக்கு போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானே. இவனால எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிக்க போறேன்னே தெரியலையே. எனக்கும் அதான் புரியல மாமா. முதல்ல அங்கதான் போயிருக்கானா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி டி? எப்படியாவது வீராவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அண்ணன் அங்க வந்திருக்கானா இல்லையான்னு கேட்டு பாக்குறேன். இப்படி திரும்பல. இலை என்னல பண்ணுதிய? இலை என்னல சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிக்க வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? இருல சத்த அண்ணி, அப்படி அண்ணி, இப்படி இந்த பக்கம் திரும்ப. இலை என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன இலை என்னல பாக்குதீங்க? அப்படி கெட்டப்லாம் ஓகே. ஏன்பா இதெல்லாம் சரியா வருமா? இலை எல்லாம் சரிப்பட்டு வரணும் தானே வேஷம் கட்டி போறதே. வேஷம்லாம் போனா மாட்டிக்கிடுவோம்ல. அங்கதானே எனக்கும் ஒரு சந்தேகம் வருது. இலை டவுட்டுக்கு பிறந்தவனே எதுக்குல போற நேரத்துல அபச்சகனமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதாவது தாடி வச்சா அடையாளம் தெரியாதுன்னு நீ நினைக்க. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரேன். காலங்காலமா தாடி வச்சவன் நீ. இப்போ எனக்கு என்னமோ வீரா உன்னை கண்டுபிடிச்சிருவாளோன்னு டவுட்டா இருக்கு. நீ இலை அதுக்கு தான் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு அந்த டைலர் ஒரு மருவு தரேன்னு சொன்னாவுலா. அவன் வேற இன்னும் வராம அவன் எங்க என்ன பண்ணுதான்னு தெரியலையே. அவன் ஒருத்தன் மருவுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ கிளம்ப சண்முகம். சரி வா போவோம். இரு நீ. இப்ப என்னல? இப்போ இந்த வேஷத்துல நீ என்ன அதிகாரின்னு சொல்ல போத? ஐபி ஆபீசர். ஐபினா நம்ம சோனா ஐயா கிட்ட கேட்கும்போது சொன்னாவ
சர்தார்ஜி கெட்டப் போட்டா ஐபி ஆபீசர் தான் பொருத்தமா இருக்கேன் அப்படி சொன்னாதான் நம்புவான்னு சொன்னாவ. ஓ எனக்கு வேற ஹிந்தி தெரியும்ல. உனக்கா? ஆ, சரி நீ இங்கிலீஷ்ல பொழந்துக்கட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஹிந்தி எங்க போய் படிச்ச? இல்லை இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா எனக்கு தெரிஞ்ச 4 ஹிந்தி வார்த்தை கூட மறந்து போகும்லா. இப்ப போலாமா வேண்டாமா? அண்ணே நீ கொஞ்சம் தூரத்துல இருந்து நடந்து வரியா? இல்லை இப்ப நீ எதுக்குல போகும்போது தடை பண்ணிக்கிட்டே இருக்க? இப்ப எதுக்குல நடந்து காட்டணும்? இல்லனே அப்பதான் நீ போலீஸ்கார மாதிரி இருக்கியான்னு பாக்கலாந்தே. ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா. போனே யோசிக்காதனே. இவ இம்சை தாங்க முடியலையே. வணக்கம் ஆபீசர். நமஸ்தே நமஸ்தே. ஐயோ அண்ணே சொதப்புதியனே. இல்லை நான் என்னல சொதப்பனேன்? இல்ல அவன் தமிழ்ல வணக்கம் சொன்னா நான் ஹிந்தில தானே நமஸ்தே சொன்னேன். அது இல்லனே இந்த போலீஸ்காரவங்க நல்ல கெத்து திமிரா இருப்பாங்கனே. நீ என்னமோ பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டு திரியற. இல்லை இது என்னல அநியாயமா இருக்கு? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து மரியாதைக்கு வணக்கம் வச்சா திரும்பி மரியாதைக்கு வணக்கம் வைக்காம என்னல சொல்லுவாவ? ஐயோ அண்ணே அதெல்லாம் அப்படி கிடையாதுனே. அதெல்லாம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு. போலீஸ்காரர்னா சாதாரணமாவே இருக்க கூடாது. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் போற வர இடத்துல கம்பீரமா இருக்கணும். அதாவது சாதாரணமா இருந்தாலும் முகத்தை வரப்பா வச்சுக்கணும். உன்னை வெளுக்க போறோம் பாரு. அண்ணி நீ அந்த மாதிரி இருந்தாதான் நீ போலீஸ்னு நம்புவாங்க. அது நம்ம ஊர் போலீஸ்லாம். நான் தான் ஐஜி ஆபீசர்லாம். இல்ல இப்ப நீ வரப்போதியா இல்லையா? இல்ல உடனடி நீ வரப்போறியா இல்லையா? ஏன்பா திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நல்லா யோசனை பண்ணிக்க சண்முகம். இதெல்லாம் சரியா வருமா? பயமா இல்லையா உனக்கு? அவன் நிறுத்தினா இப்ப நீ ஆரம்பிக்கியா? இல்லப்பா, பிராடுத்தனம் பண்றவனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு பயப்படுவான். ஆனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் பிராடுத்தனம் பண்ண போறியே, உனக்கு பயமா இல்லையா? இல்லை எல்லா பயமும் உள்ள இருக்கு. இந்த பயத்தெல்லாம் பார்த்தா அங்க வேலை நடக்குமா? இந்த பரல கரப்பானா களவாணியான்னு கேட்டா களவாணின்னு தான் சொல்லுவாவ. ஓ இப்ப நான் வேற களவாணி வேஷம் போட்டிருக்கேன். எப்படி களவாணித்தனம் பண்ணுதேன்னு வந்து பாருங்க. இப்போ அது போமா? போம். போமே. வாங்க. முருகா காப்பாத்துப்பா. வரேன்னு அக்கா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு. ஏய் உங்க அண்ணன் அங்க வந்தானா? அண்ணனா இந்த நேரத்துல அது எதுக்கிட்டு இங்க வரப்போகுது? இல்லடி அவன் அங்க வந்திருப்பானான்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. நான் வேலையா இருக்கேன்ட்டு அண்ணன் இங்க வரல. சரி போன நான் கூப்பிடுறேன். என்னடி சொன்னா? இல்லடி அவன் கன்ஃபார்மா போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்கான். ஐயோ ஆனா இந்த வீரா அவங்க அண்ணன் அங்க வரவே இல்லைன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அவன் அங்கதான் போயிருப்பான்னு தோணுது. ஐயோ இந்த அண்ணன் எதுக்கு இப்படி உசுர வாங்குதுன்னே தெரியலையே. மாமா ஸ்டேஷனுக்குள்ள போய் மட்டும் அவன் சிக்குனா அவனை உடனடியா தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீ வேறத்தா என் மௌனம் பத்தி எனக்கு தெரியாதா? அவன் சிக்கிறாதானே? அவன்லாம் சிக்கவே மாட்டாத்தா, கவலையே படாத. மாமா நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் மாமா. இதுல உங்களுக்கு என்ன சிரிப்பு வருது? இத்தா எனக்கு தெரிஞ்சதை சொல்லுத. என் மௌனம் பத்தி எனக்கு தெரியாதா? அவன் நைஸா நழுவிடுவான். அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீன். நீ வேற அவனை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. விடுத்தா இப்படி சொல்லி சொல்லியே நீங்க தான் சண்முகத்தை உசுப்பேத்தி விட்டுருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ச்சே. இல்லை என்னல 10 மணி ஆயும் இவங்க சுறுசுறுப்பா இருக்கானுவ. ஏன்பா இது என்ன உங்களோட வீடுன்னு நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன்ப்பா. டியூட்டின்னு வந்துட்டா இவங்களுக்கு நைட்டு பகல்னு எதுவுமே கிடையாதுல்ல. அண்ணி மைனி போன் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குனே. அது ஒருவேளை மைனி கண்டுபிடிச்சிட்டாவளோ? நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கேன்னு ஏதாச்சும் உளறிப்பிட்டியா? ஐயோ அண்ணே எங்க போயிருக்காருன்னு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டனே. சொல்லிட்டல ஒரு மொத்தம் நான் பாத்துக்கிட்டேன். இப்ப எப்படி உள்ள போறதுன்னு மட்டும் யோசிங்க. ஐயோ அண்ணி வீரா வரானே. ஐயோ சண்முகம் போச்சு. வேணா வந்து வாசல்லே நிக்குது. இவ்வளவு தாண்டி எப்படி போறது? இல்லை இப்ப என்ன இந்த கெட்டப்ல உனக்கு அடையாளம் தெரிஞ்சால? இல்லனே தெரியல. அப்ப அது போதும். அப்ப வீராக்கு என்ன அடையாளம் தெரியாது. அப்படியே எப்படியாச்சும் உள்ள போயிடுவேன் நான். சரி இப்ப என்ன பண்ண போற? இல்லை நேராவே உள்ள போக வேண்டியதாம்ல. அண்ணே கொஞ்சம் பார்த்து போயிட்டு வானே, மாட்டிக்கிட போறேன். இல்லை திரும்ப திரும்ப அபசகரமா பேசாதல. நான் பாத்துக்கிட்டேன்.
அப்பனே முருகா, நீதான்ப்பா துணையா இருந்து அந்த ரவுடி பைய ஃபைலை கண்டுபிடிச்சு பத்திரமா வெளியில வரத்துக்கு உதவி செய்யணும். அண்ணே ஜாக்கிரதை அண்ணே. வெற்றியோட திரும்பி வாப்பா. ம், ம். அக்கா நான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லி சேர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். ஹலோ மிஸ்டர். அண்ணாச்சி என்ன மாட்டிக்கிட்டாரா? ஆமால. உங்களை தான். யா உங்க பேனா கீழே விழுந்துருச்சு. क्या पैना? உங்க பெண்ணை நீங்க கீழே மிஸ் பண்ணிட்டு போறீங்க. शुक्रिया शुक्रिया. அப்பாடா. முருகா, நில்லுங்க. क्या? நீங்க யாருங்க? मैं ऑफिसर हूँ, आईबी ऑफिसर. ஒரு அளவுமே புரியல. தமிழ் தெரியாதா? इस आदमी को हिंदी नहीं आता. ஹிந்தி தெரியாது. अरे क्या भगवान. போய் தமிழ் தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. போங்க போங்க சார், போங்க. अरे किधर मैं ढूंढूंगा? போங்க சார். तमिल मालूम सरदार. யோ என்ன அண்ணாச்சி இது? என்னப்பா இப்படி சொதப்பிட்டியப்பா? அந்த பாரா போலீஸ்கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி உள்ள போயிருக்கலாம்ல. இலே, அவன் இன்னும் 2 கேள்வி கேட்டிருந்தா நானே எல்லா உண்மையும் உளறி இருந்திருப்பேன்ல. இதுக்கு வேற வழிதான் பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு இந்த ஒரு வழி தானே இருக்கு. நான் பார்த்துட்டேன். இலே, வேற வழினா வேற ஐடியா. பெருச்சாலி, உன்னெல்லாம் துணை கூட்டு வந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? நம்ம எங்க இருந்து யோசிக்கிறது? அண்ணாச்சி என்னன்னு கேளு அண்ணாச்சி. ஏயா, 8 போடுற நேரமாயா இது? நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. நீ எப்படி தான் உள்ள போற? இலே, அதுதான்ல இப்ப யோசிக்க. மொத சகனுமே சரியில்லை. இந்த பஞ்சாயத்தெல்லாம் நமக்கு தேவையா? பேசாம அப்படியே ஓடி போடலாமே. இலே, ஆமாயா, இது வேற இடமா இருந்தா கூட பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷன், இவங்க யாரை பார்த்தாலுமே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆழம் தெரியாம காலை விட்டு மாட்டிக்கணுமாயா? இலே, என்னல பேசிய? இந்த சமூகத்தை பத்தி தெரியாதா உங்களுக்கு? இந்த சமூகம் என்னைக்கு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாம்ல. எப்படியும் உள்ள போய் அந்த ஃபைலை தூக்காம விட மாட்டேன் நான். அதான் எப்படி யோசிங்களே. யோசனை வந்தா யோசிக்க மாட்டோமா? ஐடியால என்னண்ணே? என்ன ஐடியா? சரியான ஐடியா. ஆனா அதை நீங்க 2 பேர் தான் நடத்தணும். சூப்பர்ண்ணே, பண்ணிடலாம். என்ன ஐடியான்னு சொல்லல. இல்லை, அண்ணே. நான் உள்ள போகணும்னா என்னை யாரும் தடுக்கவும் கூடாது, கேள்வியும் கேட்க கூடாதுல. அது எப்படி உன்னை தடுக்கவும் மாட்டாங்க, கேள்வி கேட்கவும் மாட்டாங்களா? அப்படி நான் உள்ள போனேன். அதுக்கு தான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க 2 பேரும் உதவணும். சொல்லுப்பா, செஞ்சிருவோம். யோ பேய்க்கு வாக்கப்பட்டு தொலைஞ்சாச்சு. இனி போலீஸுக்கு பயந்தா முடியுமா? ஐடியாவை சொல்லி தொலை. இல்லை, நல்லா கவனமா கேட்டுங்க. நீங்க 2 பேரும் இப்போ ஒயின் ஷாப் போயிட்டு வந்திருக்கீங்க. ஒயின் ஷாப்பா? ஏன்பா இம்புட்டு நேரம் உன் கூட தானே இருக்கோம், ஏன்பா இப்படி போய் சொல்லுத? இல்லை, ஐடியா சொல்லும்போது நல்லா கவனமா கேளுங்க. ஓ, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே ஸ்டேஷன் வாசலுக்கு போறீங்க. இப்போ வாய் வார்த்தை தகராறா இல்ல அடிதடி தகராறானே? நல்லா சத்தமா வாய் தகராறு மட்டும் போட்டா போதும். நீங்க 2 பேரும் எங்கேயாச்சும் அடிச்சுக்கிட போறீங்கன்னு அவங்க பயத்துல எல்லாரும் வெளில வந்து உங்களை தடுக்க வரணும். செஞ்சிடலாம்ல, வேற என்ன? இல்லை, நீங்க போடுற சண்டையில மொத்த ஸ்டேஷனும் வெளில வரணும்ல. மொத்த ஸ்டேஷனும்னா இன்ஸ்பெக்டருமா? ஆமா, நீங்க போடுற சண்டையில உள்ள இருந்து எல்லாரும் வெளியில வந்து உங்களை சமாதானப்படுத்தி பஞ்சாயத்து பண்ண பாக்கணும். புரியுது. நீங்க அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க நேரத்துல நான் நைஸா உள்ள போயிடுவோம்ல. சூப்பர்யா. அது எப்படியா மின்னல் வேகத்துல பக்காவா ஒரு ஐடியாவை ரெடி பண்ணுத? பிளான் பண்றதெல்லாம் என் அப்பம்ல. இல்லை, இப்படியே பேசி நேரத்தை கடத்தாதீங்க. முதல்ல கிளம்புங்க. முருகா, அண்ணாச்சி நான்
நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கோ, சரியா? அண்ணே, இப்போ பாரு நீ. இல்லை அங்க போய் பண்ணுங்களேன் இது பண்ணாங்க. வாங்க அண்ணாச்சி. ஐயா, என்ன காப்பாத்துங்க. ஐயா, வெட்டுக்கிளி. என்னடா ஆச்சு? அண்ணே, இல்லை, என்னண்ணா? அண்ணே, என்னண்ணே செய்றீங்க? இல்லை, என்னடா ஆச்சு? அண்ணே, நிறுத்துங்க. ஏமாத்த பாக்குது. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, என்னாச்சு? என்னை கோவப்படுத்தாதல. எங்கட போத கேடு கெட்ட பயல நில்ல. ஒரு கோட்டுக்கு சம்பாதிக்க எம்புட்டு பாடுபடுதேன் தெரியுமா? பண்ணு. வாங்கி வச்ச கோட்டை திருடி குடிச்சுப்புட்டு என்கிட்ட நீ போய் சொல்லுதியா? நான் எதுவுமே பண்ணலனே. அண்ணே, என்னண்ணே இது? வெட்டுக்கிளி இப்ப என்னத்துக்குன்னு அடிக்கியா? ஏத்தா 250 ரூபா போட்டு கோட்டர் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த பன்னிப்பைய என்கிட்டயே திருடிட்டால. எலே, எனக்கு இப்ப கோட்டர் வேணும். இவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு விசாரி பாப்பா. அண்ணே, நீ எங்கேயோ போய் கோட்டர் தொலைச்சிட்டு வந்துட்டு ஏன் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்க? ஓஹோ, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க சொல்லுத? எலே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வியாக்கியானம் பேசுதியோ? எலே பொறுமையா இருங்கடா. மேடம் யார் மேடம் இது? குடிச்சிட்டு இருந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எனக்கு வேண்டியவங்க தான். குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கிட்ட இருந்து 250 ரூபா வேணும். இல்லையா அந்த கோட்டரை வாங்கி கொடுங்க. எலே, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொல்ல. இவனுங்க ஓவரா நடிச்சு மாட்டி விட்டுருவானுங்க போல இருக்கே. நீங்க குடிச்சிருக்கீங்க, இப்படி பண்றது தப்புன்னா தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு போங்க. முடியாதாத்தா? முடியவே முடியாது. நான் போகவே மாட்டேன். எனக்கு ஒண்ணு என் கோட்டர் வேணும். இல்லைன்னா இந்த பெருச்சாளி பையன் இருக்கான்ல, இவன்ட்டு இருந்து எனக்கு 250 ரூபா வேணும். அது இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அண்ணா போயிருண்ண, இன்ஸ்பெக்டர் வந்தா சிக்கல் ஆயிரும். வேணாண்ண. அதேதான் நானே எதிர்பார்க்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டரை வர சொல்லு, நான் பேசிக்கிட்டேன். எல வெட்டுக்கிளி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டல. ஐயோ, இப்போ இவ எதுக்கு வரா? ஐயோ, மைனி, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? டாக்டர், அது வந்து அறிவில்லையா உங்களுக்குலாம்? என்ன பண்றீங்க நீங்க? மைனி, நீங்க தான் மைனி என்ன காப்பாத்தணும். மைனி காப்பாத்துங்க மைனி. ஏய், என்னாச்சுடா? திமிரு பிடிச்சிருக்கா உனக்கு? மைனி 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 மைனி, எல்லாமே நாடகம் தான் மைனி. அண்ணன் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் மைனி. ப்ளீஸ் மைனி. எங்கடா அவன்? ஆமா மைனி, இங்க தான் இருக்காரு. நீங்க உதவி செய்யலைன்னா நாங்களும் சேர்ந்து மாட்டிப்போம் மைனி. ப்ளீஸ் மைனி. இப்போ இன்ஸ்பெக்டரே வெளியே வந்தாவுங்கண்ணா, உதவி பண்ணுங்க மைனி. நான் உங்க காலில் கூட விழுறேன் மைனி. மைனி என்ன காப்பாத்துங்க மைனி. அவனை வச்சுக்கிறேன். மறுபடியும் கால்ல விழாத. சரி மைனி. ஓகே மைனி, காப்பாத்துங்க மைனி. நீங்க மெத்த படிச்சவங்க டாக்டர் அம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கம்மா. வீரா, இவங்களை சமாளிக்க நம்மளால முடியாது. நீ முதல்ல இன்ஸ்பெக்டர் வர சொல்லு. என்னடி சொல்லுத? இன்ஸ்பெக்டர் வந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? அவர் வந்தா தாண்டி இந்த பிரச்சனையே தீரும். நீ முதல்ல அவரை கூப்பிடு. அதத்தான் நானும் சொல்லத, வர சொல்லு. யோ, என்ன பிரச்சனை? இதான் சமயம். உள்ள ஓடிடுறா சண்முகம். என்ன இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்களே சொல்லுங்க. 250 ரூபா கோட்ரு, அதை நான் வாங்க எம்புட்டு பாடுபட்டு சம்பாரிச்சிருப்பேன். ஆனா இவன் இந்த பிக்காளி பைய திடி புட்டாயா. எனக்கு என் பொருளை மீட்டு கொடுக்கணும் ஐயா. கொடுத்தே ஆகணும் ஐயா. இல்லைன்னா எங்கனக்குள்ளே தர்ணா பண்ணுவேன் ஐயா. உங்களுக்கு என்ன எங்களை பார்த்தா இழிச்சவாய மாதிரி தெரியுதா?
மவன 2 பேரையும் தூக்கி போட்டு வெளுத்தன்னு வச்சுக்க. 4 மாசத்துக்கு எந்திரிச்சு நடமாட முடியாது. சார் 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 இவர் எனக்கு அண்ணன் தான் சார். ஏதோ கொஞ்சம் புத்தி பிசக்கி போய் பேசுறாவ. அடிக்கலாம் வேணாம் சார். நான் சமாதானப்படுத்திடுறேன் ஏமா சார். உனக்கு எத்தனை பேருமா அண்ணனுங்க? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இப்படிதான் குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணுவானுங்களா? சார் தயவு செஞ்சு இவங்களை அடிக்க வேண்டாம் சார். நானே சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறேன் சார். ஏமா வீரா, உனக்கு சொந்தம்னா அவங்களோட இந்த மாதிரியான கேனத்தனமான பஞ்சாயத்து எல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வருவானுங்களா? சார் குடிச்சிருக்காங்க சார்.